हालेलुया 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 देवादि देवने राजादि राजावे कर्तादि कर्तावे உம்மை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சத்தமாய் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இழந்து போன எங்களை தேடி வந்தீரே ஸ்தோத்திரம், எங்களை மீட்டு கொண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டவரே, எங்களுடைய அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றினீரே. தேவனே உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாவதற்காக என் தேவாதி தேவனுக்காய் நன்றி 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 நன்றி. மகிமையின் மணவாளனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாற்றுமை நிறைந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. தேவனே மன்னிக்க முடியாத எங்களை மன்னித்தவரே, நேசிக்க முடியாத எங்களை நேசித்தவரே, எங்கள் பரிகாரியே உபகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்க தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காய் மரித்தவரே, எங்களுக்காக உயிரோடு எழுந்த எங்கள் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் வாசம் பண்ணுகிற ஓ எங்கள் எபினேசரே, எங்கள் யெகோவா ஈரே உமக்கு நன்றி 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 ராஜா நன்றி ராஜா. எங்கள் பாவங்களை மன்னித்தது மாத்திரம் அல்லாமல் எங்கள் பாவங்களை மறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்மையிலே எங்களை நினைத்தவரே, ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா. ஒதுக்கப்பட்ட எங்களை தேடி வந்தீரே, புறக்கணிக்கப்பட்ட எங்களை தேடி வந்தீரே தேவனே நன்றி ராஜா நன்றி ராஜா. ஒன்றத்துக்கு முதலாக எங்களை ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மத்தியிலிருந்து உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் கைகளை உயர்த்தினேன் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், இறைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி பாடுங்க, இறைவாய் உதவி செய்யும். ரூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. என் குற்றங்கள் என் மனதில் கொண்டார், நிலைக்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலைக்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், இறைவாய்
நோக்கி கதறுகிறேன். இறைவாய் உதவி செய்யும். ரூபம் போல் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போலின் கைகளை உயர்த்தேனையா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் குற்றங்களில் ஆண்டவரே கர்த்தாவை நிலை கூர்ந்தால் ஆண்டவரே நாங்கள் நிலைநிற்க முடியாத ஆண்டவரே கர்த்தாவை உடைய தெய்வீக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேலையிலும் கூட கர்த்தாவை இதோ ரத்தத்தின் கீழாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்களை படிப்படத்தின் கீழாக நின்று கொண்டிருக்கிறோம் கர்த்தாவை. இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த ஆராதனைக்கு எங்களை பசுத்த பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள இந்த ராபோஜன ஆராதனை எங்களுக்கு கர்த்தாவை ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த ராபோஜன ஆராதனை எங்களுக்கு பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இன்னுமா அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக, இன்னுமா அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக, இன்னுமா அவருடைய பரிபூர்ண சித்தத்தின் மைய பகுதியில் நிற்கிற மனிதர்களாக ஆண்டவரே நாங்கள் ஓட இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. நாளில் கூட ராபோஜன ஆராதனை தேவன் தாமே தகுதிப்படுத்தும்படியா பரிசுத்தாவில நிரப்பும்படியா அந்த ஒவ்வொருக்கு ஆஸ்வாதமாக இருக்க முடியாது. எல்லாருக்காக ஜெபிக்கும்படியா சகோதரி உபவாசம் கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நெஞ்சிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதுவார் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பரமபிதாவும் நாமும் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ஆட்சி வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்று தார். நாங்கள் கடனாளி மன்னிக்கிறது கூட கடன்களை மன்னியும். அவரை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றைக்கு முடிவுகள். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ தகப்பனே, இந்த சாயங்கால வேலை நண்பு தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாள் கர்த்தாவை கரங்கள் ஒப்புக்கொள்கிற ஆவியானவர். ஓ ராபோஜன கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராபோஜன கர்த்தம் கரங்களை ஒப்புக்கொடுத்த கர்த்தாவே. அல்லேலூயா. ஓ இரு கரங்களில் கடாவில் ஆணிலிருந்து சொட்டுகிற ரத்தம் ஆண்டவரை ஒவ்வொரு சகோதரி சகோதரர்கள படும்படியாக தொடும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இந்த சரீரத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறி ஓடும்படியாக ஜெபிக்கிறோம் அன்பு தகப்பனே. ஓ உம்முடைய ரத்தம கர்த்தாவுடைய சதித்த கர்த்தாவே எங்க உணர்வுகளை மாற்ற முடியாது. ஓ தகப்பனே, எங்க சிந்தனைகளை மாற்ற முடியாது. எங்க நடவடிக்கைகளை மாற்ற முடியாது. எங்க ஒழுக்கங்களை மாற்ற முடியாது. இந்த ரத்தம் கர்த்தாவை எங்களை சுத்தகரிக்கட்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இந்த 6 நாட்களும் நாங்கள் செய்த குற்றங்கள், பாவங்கள், தப்பிதங்கள், மீறுதல்கள், அக்குறும்புகள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தகப்பனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீத பகுதியில் நடுத்தர சகோதரனை ஆசீர்வதிக்க முடியாது. இசைக்கருவிகளை இசைக்கிற சகோதரர்களை ஆசீர்வதிக்க முடியாது. பாடல் பகுதி ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. சாட்சி பகுதியை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்த முடியாது. தெரியாததும் அறியாததும் புரியாததும் எல்லா காரியங்களும் இந்த வேலையை கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து எங்க சரீரத்தில் தகப்பனே ஸ்தோத்திர கர்த்தாவே உணர்வுகளை தூண்ட முடியாது. ஓ உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ உடைய தூய்மையான ரத்தம் எங்கள் சகல பாவங்களில் இருந்த ஆண்டவரே எங்கள் நீக்கி போக முடியாது ஜெபிக்கிறோம் அன்பு தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை கர்த்தாவே அமர்ந்திருப்பது விசுவாசிக்கிறோம் தகப்பனே. வார்த்தை விசுவாசிக்கிறோம். ஓ தேவனே ஜீவனே பாதுகாப்பு ரட்சகா இந்த உலக பாவம் இருந்த உலகத்தில் அன்பு தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தூய்மையான காரியங்களை நினைத்தல் அக்கல் கட்டி ஓடுகிற எங்க பயணத்தை நீ வெற்றியாக கர்த்தாவே நடத்தி முடிக்காக உதவி செய்ய முடியாது. நான் எங்களோட பாடுகள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், இக்கட்டுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம் அன்பு தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ரத்தம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சரீரம் எங்கள் உணர்வுகளை மாற்றட்டும். இயேசு நின்ம நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் God. நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைக்காக சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம். பாடலை கூட பாடுங்க. அந்த மொபைல் ஃபோன் இருந்தால் எழுதிங்க. சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம்.
சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் சிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம் எல்லாரும் பாடுங்க சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் சிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. சொந்தம் பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம் சொந்தம் பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம் மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம் மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம் அவருக்காகவே அனைத்தும் விழுந்தாலும் அதை மகிமை என்றென்றுமே அவருக்காகவே அனைத்தும் விழுந்தாலும் அதை மகிமை என்றென்றுமே அல்லேலூயா 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 Hallelujah, hallelujah. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே அவர் பெருகவும் நான் பெருகவும் வேண்டுமே அவர் பெருகவும் நான் பெருகவும் வேண்டுமே ஆமென் கிருபை தருகிறார் திருதாவாகிறேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் கிருபை தருகிறார் திருதாவாகிறேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் அல்லேலூயா 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 எல்லாரும் பாருங்க அல்லேலூயா 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 வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே அவர் பெருகவும் நான் பெருகவும் ஆமென் ஆமென் அவர் பெருகவும் நான் பெருகவும் வேண்டுமே ஆமென் கிருபை தருகிறார் திருதாவாகிறேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் கிருபை தருகிறார் திருதாவாகிறேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் அல்லேலூயா 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 சொல்லுங்க அல்லேலூயா 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 ஆமென் சீஷன் என்பவன் குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே ஆமென் தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமே அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
உன்னை வீட்டு என் கண்ணை அகற்றினேன் என்னை வீட்டு என் கண்ணை அகற்றினேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையாவே மண்ணின் வாழ்வையும் குப்பையாவே என்னின் வார்த்தையே என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்றழைப்பேன் என்னின் வார்த்தையே என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்றழைப்பேன் ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Praise God. பாடின ஒவ்வொருவரும் கூட தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே இதை உணர்ந்து நாம் பாடுவோம். கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. என் பாவ பரிகாரி என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே இயேசுவே மறைமாமணியே இறையாத்தினர் நீரையா இயேசுவே மறைமாமணியே இறையாத்தினர் நீரையா கொலையாவும் போக்கி கரையாவும் நீக்கி குறையாவும் போக்கி பாவ கரையாவும் நீக்கி புதுவாழ்வு அளித்தீரையா புதுவாழ்வு அளித்தீரையா என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே ஒரு ஜீவன் தரும் தேவனே ஓம் ரத்தத்தால் என்னை கழுவுமையா ஒரு ஜீவன் தரும் தேவனே குணமாறு செய்து நல்குணம் யாவும் தந்து மனமாறு செய்து நல்குணம் யாவும் தந்து மல்லோபமாக்குமையா மல்லோபமாக்குமையா என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே எனக்காகவே தீர்மானித்தீரையா எனக்காக உயிர்த்தீரையா எனக்காகவே தீர்மானித்தீரையா எனக்காக உயிர்த்தீரையா வருகையில் நானும் சரியாக இருக்க வருகையில் நானும் சரியாக இருக்க கிருபையமுடுமையா கிருபையமுடுமையா என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே எனக்காகவே தீர்மானித்தீரையா எனக்காக உயிர்த்தீரையா எனக்காகவே தீர்மானித்தீரையா
பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே இயேசுவே மறைமாமணியே இளையாசிரல் வீரையா இயேசுவே மறைமாமணியே இளையாசிரல் வீரையா குறையாம் போக்கி கரையாம் நீக்கி குறையாம் போக்கி கரையாம் நீக்கி ஒரு வாழ்வு அளித்தீரையா ஒரு வாழ்வு அளித்தீரையா என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கவில்லை என்றால் ஹல்லேலூயா நாம் இன்று கிடைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. தேவன் நாம் நேசித்த அன்பை ஹல்லேலூயா சிலுவையிலே காண்பித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிராயச்சித்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாம் பரிகாரத்தை தேடி எங்கெங்கேயோ இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம், இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்? ஹல்லேலூயா. ஆனா பரிகாரம் உள்ள தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நம்மளை தேடி வந்திருக்கிறார். நீங்க பரிகாரத்தை கோயில் கோயிலாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, லட்ச லட்சமா செலவு செஞ்சுக்கிறாங்க. இந்த பரிகாரத்தை போக்க என்ன வழின்னு? ஹல்லேலூயா. ஆனா பரிகாரத்தை பத்தி சொல்றது அவர் ஒருவரே பரிகாரி. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க கூட பரிகாரி அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறார் தேவன் நம்முடைய இடத்தை மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. நாம் தான் சிலுவையில் அடிக்க வேண்டுங்க, ஆனா தேவன் நமக்காக சிலுவையில் அடிபட்டார். ஹல்லேலூயா. நாம் தான் எல்லா பாடுகளும் சகிக்க வேண்டியது, எல்லா பாடுகளுக்கும் நாம் தான் பார்த்துக்க, ஆனா தேவன் நம்ம இடத்தை மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக அன்பு பிரைஸ் லார்ட். பாடி நம்ம ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பாங்க. நம்ம கூட வார்த்தை பகுதியாக இருக்கிறது. வார்த்தையானது இந்த இந்த ராபோஜன் ஆராதிக்க நம்ம தகுதிப்படும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படும். வார்த்தையை கவனமாக பயபக்தியோடு நீங்கள் கேளுங்க. தேவன் நிச்சயமாக அந்த வார்த்தை மூலம் சகோதரர் இடைப்படுவார். நம்ம வார்த்தை நம்ம கோரசை பாடும்போது கூட நம்ம அருமை சகோதரர் மனோகரை நம்ம முன்பாக அழைக்கலாம். ஒளிவில் இந்த பாடல் நம்ம பாடும்போது நம்பிடுவாய் நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோவான் இருந்த சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 56 வரை நான் வாசிக்கிறேன். நீங்க கேளுங்க. பக்கம் புதிய ஏற்பாடு 134. 6ஆம் அதிகாரம் 48 56 வரை.
ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி சுருக்கமாக ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்த இந்த நாளிலும் ஒரு விலையேற பெற்ற ஆண்டவரே, இந்த ராபோஜன ஆராதனையில் ஆண்டவரே, இந்த 200 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து உடைய விலையேற பெற்ற கிருபைக்காக ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக, இந்த ராபோஜனத்தில் நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக இயேசுவே உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களும் எல்லாவற்றையும் இந்த ராபோஜன ஆராதனைக்கு ஏதாவது தடைகள் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை மன்னித்து உம்முடைய ஆராதனையில் எங்களை பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் கர்த்தாவே கிருபை தரும்படி ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த வார்த்தையை வியாக்கியானம் ஏற்கனவே நீ தீர்க்கதரிசி மூலமாக வியாக்கியானம் கொடுத்து விட்டீர். அதை நாங்கள் இப்போதும் ஆண்டவரை திரும்பவுமாக அதை நாங்கள் எடுத்து அதை நாங்கள் திரும்பவுமாக நாங்கள் தியானிக்கிறோம். எங்களோடு கூட இரும். உங்களுடைய பரிசுத்த கரம் சிறுப்பது முதல் பெருகுல மட்டமாய் அசைவாடட்டும். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படியாக ஜீவிக்க உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை. ஆண்டவரை விசேஷமாக அந்த ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் உட்காரலாம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கடைசி சத்தத்தின் கூடாரத்தையும் இந்த சபையின் மெய்ப்பர் சகோதரர் பாலையும் இன்னுமா சகோதர சகோதரிகளையும் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ சபை சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர். இந்த நாளில் நாம் ராபோஜனத்துக்கு இது ஒரு மகத்தான ஒரு நாள். அல்லேலூயா. இந்த ராபோஜனம் என்பது ஒரு மகத்தான நாளாக இருக்கிறது. ஏன் மகத்தான நாள்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோட ஊழியமே என்னன்னா, நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மனிதனா பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? எதற்காக அந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்தார்? அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தார்? அவர் ஏன் இதெல்லாம் செய்தார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எபேசு சபையின் தூதன் 5 வகையான ஊழியங்கள் கொடுக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்து தேவன் இயேசு கிறிஸ்து நான் வந்து போன பிறகு இந்த இயேசுவானவர் யார் என்பதை இந்த ஜனங்களுக்கு போதிக்க அநேக குழப்பங்கள். இந்த இயேசுவானவர் யார்? இவர் தேவனா, இல்ல தேவனுடைய குமாரனா, இல்ல தேவனுடைய தீர்க்கதரிசியா, இல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதனா, இல்ல எலியா ஒரு தீர்க்கதரிசி ஆவி உடையவரா அப்படின்ற குழப்பங்கள் மக்களுக்கு அநேக இருக்கிறது. இந்த குழப்பங்களை தீர்க்கும்படியாக தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், அப்படியாக ஒவ்வொரு பட்டணத்துக்காக அவர் போய் பார்க்கும்போது இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது இந்த ராபோஜன என்ற அந்த காரியத்தை அந்த ஜனங்கள் கிறிஸ்துவர்கள் தான். அவர்கள் அந்த கொரிந்து பட்டணத்திலுள்ள ஜனங்கள், அந்த விக்கிரக வழிபாடை வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள், இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவர்களுக்கு ராபோஜனம் என்ன என்பது தெரியவில்லை. அல்லேலூயா.
இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் போய் என்ன பண்றாருன்னா, அவர்தான் இந்த ராபோஜன ஒழுங்கை என்ன செய்யறாரு, அதை ஜனங்களுக்கு நீங்கள் செய்வது ராபோஜனம் அல்ல, நீங்கள் செய்யற ஒரு பேப்பரை நாக்குக்கு அடியில் வைப்பது அது ராபோஜனம் அல்ல, ஒரு கடையில் யாரோ ஒருத்தர் கலக்கி வச்சு யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு கலர் கசாயம், ஒரு ஜூஸ், அது ராபோஜனத்துக்கு உண்டான திராட்சை ரசம் இல்ல. நீங்கள் அனுசரிக்கிற அந்த ராபோஜன முறைமைகள் அது தவறான இருக்கிறது. உங்களுக்கு ராபோஜன ஆராதனைனா என்னன்னு தெரியல, ஏதோ சடங்காச்சாரியமாக ஏதோ வந்தோம், ஏதோ நாக்கு கீழே ஒரு அப்போ மேல ஒரு பேப்பர் வச்சாங்க, ஏதோ நாக்கில் ஏதோ ஒரு கிரேப் ஜூஸ்ன்னு சொல்லி ஏதோ கசாயத்தை ஊத்துனாங்க, அதான் நான் பந்தி எடுத்துட்டு போயிட்டேன். இப்படிதான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறைமை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறார். நீ நினைக்கிறதெல்லாம் நீ வாழ முடியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். இல்ல, அது செய்கிற இடம் இந்த பலிபீடம் கிடையாது. ஒரு சர்ச்சில் அப்படி செய்ய முடியாது. ஏனால் இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? எதற்காக திராபோஜன ஆராதனை வைத்தார்? எதற்காக கால்களை கழுவினார்? எதற்காக அப்பம் பிட்டார்? அல்லேலூயா. இவங்க அப்பா ஆல்ரெடி வச்சிருக்காங்க, ரவுண்ட் அடுத்த வாயில வைப்பாங்க. இல்ல, அவர் அப்பத்தை பிட்டார். பல கோதுமை மணிகள் ஒன்று சேர்ந்து இயேசுக்கு சொன்னாரு, நானே கோதுமை மணி. இந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த இயேசு கிறிஸ்து தன்னை கோதுமை மணியாக தன்னை சித்தரிச்சிருக்கிறார். நான் தான் அந்த கோதுமை மணி. அந்த கோதுமை மணிகளை எல்லா கோதுமை மணிகளை சேர்த்து அதை பிசைத்து அதை ஒரு அப்பமாக சுட்டு அதை இரண்டாக கிழிக்கணும். எதற்காக இந்த அப்பத்தை சுட்டு அதை இரண்டாக எதுக்கு கிழிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய சதையை இரண்டாக கிழிச்சாங்க. அதற்கு அடையாளம் தான் இந்த அப்பத்தை அது இரண்டாக கிழிப்பாங்க. அதை பிட்டு அதை அந்த ஒரு அப்பத்தை, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அந்த கோதுமை அப்பத்தை சப்பாத்தின்னு சொல்லுவாங்க, ரொட்டி, அந்த கோதுமை மையில செய்யணும், மைதா மாவுல செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து மைதா மாவுன்னு சொன்னாரா? கோதுமை மணி சொன்னாரா? மைதா மணி சொன்னாரா? கோதுமை மணி சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்றாங்க? ஒரு அரிசி மாவுலயோ அல்லது மைதா மாவுலயோ ரவுண்டா கொடுக்குறாங்க. இல்ல, வேத வசனத்துப்படி தான் செய்யணும். அல்லேலூயா. அந்த கோதுமை மணி தான் அதை பிட்டு இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். அல்லேலூயா. அந்த ஒழுங்கை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சபைகளுக்கு எழுதுறார். பிரைஸ் தி லார்ட். நாமளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். கண்டதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளைக்கார கடவுளா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளைக்கார துரை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்து ஆங்கிலமே பேசல. இயேசு கிறிஸ்து கோட் ஷூட்டை போட்டது கிடையாது. இயேசு கிறிஸ்து அமெரிக்கா தேசத்துல பிறக்கல, இங்கிலாந்துல பிறக்கல. அவர் ஒரு பாலஸ்தீனா ஒரு அரபு தேசத்துல பிறந்தார். அல்லேலூயா. ஒரு அரபு தேசம். அவர் கோட் ஷூட்லாம் போட்டது கிடையாது. ஏன் அந்த தேசத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார்? அல்லேலூயா. பூமியின் மைய பகுதி அதுதான். அல்லேலூயா. அந்த இடம் தான் பூமியின் மைய பகுதி. இன்னைக்கு நீங்க வேணா அளவெத்து பார்க்கலாம். அளவெத்தா அந்த இடம் தான் போய் நிற்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் தான் பூமியின் மைய பகுதி. அங்கிருந்து நான்கு முனைகளிலும் அவர் ஊழியம் செய்கிறார். அவரை பற்றி 4 திசையிலும் செய்தி. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்கிற இந்த அடிப்படை விஷயமே நமக்கு தெரியலனா, ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னுடைய தேவையாக அதிக தேவையா இருக்கிறார். உனக்கு பிரச்சனைனா இயேசுவே கூப்பிடு. உனக்கு பலவீனனா இயேசுவே கூப்பிடு.
உனக்கு ஒரு பணம் தேவைன்னா இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசு கிறிஸ்து ஒண்ணு நம்மளோட வேலைக்காரன் கிடையாது. ஏய் ஆண்டவரே இங்க வா, இதை செய், ஆண்டவரே இதை பண்ணு, சொடைக்கு போட்டு ஆண்டவரே இந்த உடனே சரி பண்ணு, ஆண்டவரே காசு ரெடி பண்ணு, ஆண்டவரே என் பொண்ணுக்கு உடம்பு சரி பண்ணு. டாக்டரா? டாக்டர் கூட ஒரு பார்வை நேரம். நீ டாக்டர் கிட்ட போயிடு, ஐயா ஐயா 2 நாளா வயிறு வலியா, 2 நாளா அவர்கிட்ட கதறோம். ஆனா இயேசு கிட்ட மட்டும் உரிமையா கேட்கிறோம். இல்ல, நாம் தான் அவருக்கு சர்வெண்ட். இயேசு கிட்ட தயவா கேட்கணும். ஆண்டவரே ஆண்டவரே பலவீனமா இருக்க ஆண்டவரே, வியாதியா இருக்க ஆண்டவரே, பிரச்சனையோடு இருக்க ஆண்டவரே, சமாதானம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, இரக்கமா இருங்க என் மீது ஆண்டவரே, என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. நீ தயவா கேட்கணும் இயேசு கிட்ட. நீ ஒரு வேலைக்காரனை போல இயேசு கிட்ட நீ பேசக்கூடாது. ஒரு தேவை வேணும்னா ஒரு கணவர்கிட்ட எப்படி கேட்பேன், எனக்கு அந்த அக்கா போட்டுக்கிட்ட நெக்லஸ் அதை வாங்கி கொடுங்க அப்படி கேட்பியா? ஓ வாங்கி கொடுயா. வீட்டுக்கார எப்படி கேட்போம்? அப்பா அம்மா எப்படி கேட்போம்? அம்மா அம்மா சைக்கிள் வாங்கி கொடுங்கம்மா. தேவதான கேட்போம். அதட்டக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதட்டக்கூடாது. அவர் மென்மையான தேவன், புறா போல மென்மையா இருப்பாரு. அந்த மென்மையான தேவன் இந்த செம்மறியாடா இருந்தினா அந்த மென்மையான தேவன் வந்து உன் மேல உட்காருவாரு. செம்மறியாடு, நீங்களாம் விவசாயிகள், செம்மறியாடு மேய்க்கிறவங்க தான் தெரியும். அது நம்ம பின்னாடி போனாதான் வரும். அது தனியா போயிட்டு வெள்ளாடு தான் தனியா மேய்ஞ்சு நிற்கும். கூப்பிட்டு வரணும். ஆனா செம்மறியாடு நீ எங்க விட்டியோ அங்கேயே தான் இருக்கும். சரிக்கும் செம்மறியாடுக்கு தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ள தெரியாது. அதுக்கு ஒரு மேய்ப்பெண் தேவை. நாம் செம்மறியாடு இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு மேய்ப்பெண் தேவை. அந்த மேய்ப்பெண் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ராபோஜனம், இந்த ராபோஜனா என்ன? அநேகருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற உங்களுக்கு தெரியணும். நாம 10ஓட 11 கிடையாது, நாம தான் 1. ஹல்லேலூயா. நானும் போனேன், ஹல்லேலூயா சொன்னாங்க. நானும் போனேன், ஆமென் சொன்னாங்க. நானும் போனேன், இயேசுவை பத்தி பேசினாங்க. இல்ல, கல்லறையில் வைத்த இயேசுவை நான் பேச வரவில்லை. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, நான் ஜீவிக்கிற தேவனை, இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசல. எல்லா சபையிலும் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா உடம்பு சரியில்லைனா முதல்ல டாக்டர் கிட்ட போய் உட்காந்து நீயா தான் இருப்ப. இயேசு கிறிஸ்து எங்கன்னா மருத்துவமனைக்கு போனாரா? இயேசு கிறிஸ்து எங்கன்னா வைத்தியர் கிட்ட போனாரா? இயேசு கிறிஸ்து எங்கன்னா கடங்காரன் கிட்ட போனாரா? ஆனா என்ன சொல்றோம்? இயேசப்பா எனக்குள்ளதாங்க இருக்கிறாரு, இயேசப்பா எனக்குள்ளதான் இருக்காரு. ஆனா முதல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நீதான், முதல்ல கடங்காரன் கிட்ட போறது நீதான், முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறது நீதான். ஆனா என்ன சொல்ற? சமாதான கர்த்தர் என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நீதான் கல்லறையில் வைத்த தேவனை ஆராதிக்கிறியே. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துவம் என்பது அது தீர்க்கதரிசிகள் மூலமாய் கட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது பாருங்க, மோசே, ஆபிரகாம், நோவா, ஏசாயா, எசேக்கியேல், இவங்க மூலமா தான் தேவனை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிறகு திரும்பவும் எப்படி? திரும்பவும் அதே தீர்க்கதரிசி மூலமா தான் அவர் பேசுவார். ஆமென். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட பேசி இந்த ராபோஜனம் என்னன்னு விளக்குன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியல எப்படி ராபோஜனம் எடுக்கணும், கால்களை கழுவுறதுனா அவ்வளவு கௌரவ பிரச்சனை. சரி, உண்மையான சபைன்னு சொல்ற, எந்த சபையா இருக்கட்டும், உண்மையான சபைன்னு சொல்றீங்களே, ஏன் நீங்கள் கால்களை கழுவுறதை செய்ய மாட்டீங்க? நாயா செய்யறது? அவனா ஜாதி நானா ஜாதி? அவன் என்கிட்ட 10 ஏக்கர் ஆகுது, அவன் கிட்ட 2 சென்ட் தான் இருக்குது. நான் போய் எப்படி அவன் காலை கழுவுறது? இதோட ஏதோ ஆண்டவருக்கு சமாதானம் சொல்லுவார் எங்க ஐயரு. சமாதானம் சமாதானம் அது மட்டும் தான். நான் கையை கூட கொடுக்க மாட்டேன். எப்படி? ஏன் தரேன் என்ன, அவன் தரேன் என்ன? என் நிலத்துல அவன் வந்து நாத்து இது பண்ணுவான், அறுவடை பண்றதுக்கு நான் தினக்கூலி 50-100 குத்து அனுப்புவேன். நான் அவனுக்கு கூலி கொடுக்குறவன், நான் போய் அவன் காலை கழுவணுமா? இந்த பாகுபாட நீ பாப்ப.
ஆனா இந்த பாகுபாடை நீ பார்க்க கூடாதுன்னு தான் சர்வ வல்லவர் அந்த தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், மனிதர்களை படைத்தவர். மனித பிறவி எப்படிப்பட்ட பிறவி தெரியுமா? எல்லா மிருக ஜீவனை காட்டிலும் கீழ்த்தரமானது மனித பிறவி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மிருக ஜீவனை காட்டிலும் கீழ்த்தரமானது மனித பிறவி. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு துரோகம் செய்யாது. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கு துரோகம் செய்யாது. அது அது ஆகாரத்துக்கு மட்டும்தான் அதை புசிக்கும். நம்பிக்கை துரோகம் செய்யாது. ஆனா இந்த மனித பிறவிதான் நம்பிக்கை துரோகம் செய்யும், கீழ்த்தரமான காரியங்களை செய்யும், இழிவான ஆதாயத்தை தேடும். உண்மைங்களா இல்லையா? இதான் இயேசு கிறிஸ்து பண்ணார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்கள், இந்த ராபோஜனம் என்பது பழைய ஏற்பாட்டில் இந்த பஸ்கா பண்டிகையாக ஒரு மாதிரியாக இருந்தது. பஸ்கா பண்டிகை அந்த எகிப்து ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. பைபிள் படிச்சா தானே தெரியும். பைபிள் படிச்சா தானே தெரியும். அதெல்லாம் நான் ஏங்க படிக்கிறேன்? எனக்கு படிக்கிறேன். பைபிள் நைட்ல கட்ட கண்ணு வந்தா தலையில பைபிள் வச்சு படுக்க சொல்லுவேன், படுக்குன்னு படுத்துப்பேன். அதானே? நைட்ல கட்ட கண்ணு வந்தா பைபிள் எடுத்து படிப்பேன், பைபிள் எடுத்து தலைமலட்டு வச்சுப்பேன். எதுல ஐயா இருக்கிறாரு, போய் ஜோமணிக்கு போறேன். உனக்கு எங்க போச்சு வாய்? ஆண்டவர் பாஸ்டர் நம்மகிட்ட வாய் கொடுத்தாரு, உனக்கு கொடுக்கல. உன்னை ஒருத்தர் சொல்லிட்டா இன்னும் வரைஞ்சு கேட்டு வர ஐயத்தோட அது என்ன, அது என்ன, எப்போ வந்தது, எப்போ வீடு கட்டிச்சு, எப்போ நல்லா இருந்தது, அது 10 வருஷம் முன்னாடி அது கதை எனக்கு தெரியாது. அது சொல்லி நான் கேட்கணுமா? சொல்றோமா இல்லைங்களா? சொல்றோமா இல்லையா? பாருங்க, இந்த இயேசு சொல்றார் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, அந்த பஸ்கா பண்டிகை எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாக தன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், 400 வருஷமா அடிமையா இருந்துட்டேன், இதுக்கு மேல அடிமையா வேண்டாம், நீ வா, நான் உன ஒரு மோசே கொண்டு உன வெளியே கொண்டு வரேன். கொண்டு வரதுக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறாங்க. அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிப்பது என்ன, எப்படி அனுசரிக்கிறாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்றாங்க. பழுதில்லாத ஆட்டுக்குட்டி, கண்ணு டூரி இருக்க கூடாது, கால் நொண்டி இருக்க கூடாது, எந்த பழுதும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்க கூடாது. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை ஈசோப்பினால் எடுத்து அந்த ஜனங்களுடைய, அந்த தேவனுடைய, அந்த ஜனங்கள் இருக்கிற அந்த வீட்டு வாசல்ல அந்த நிலக்கால்ல அந்த ரத்தத்தை பூசிட்டு அந்த ஆடை, அந்த ஆடுடைய அந்த பாகங்கள், சதை பாகங்கள், எலும்பு கிளம்பு எல்லாமே எல்லாத்தையும் புசிக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் புசிக்கணும். அதை புசிச்சு முடித்த பிறகு வீட்டு நிலக்கால அந்த ரத்தத்தை பூசுவாங்க. எதுக்கு வீட்டு நிலக்கால பூசுவாங்க? நிலக்கால் எதுல? பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கோமா, மரத்துல செஞ்சிருக்கோமா? எவ்வளோ கோடீஸ்வரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரா இருந்தாலும், வீட்டு நிலக்கால மட்டும் பாருங்க மரத்துல செய்வான். இந்த ஞானம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த நிலக்கால் எதுக்கு அடையாளம்? 2000 வருஷத்துக்கு பிறகு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை சுமக்க போகிற அந்த சிலுவைக்கு அடையாளம் தான் அந்த நிலக்கால். அல்லேலூயா. அந்த நிலக்கால் ரத்தத்தை பூசும் போது உள்ள உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த இயேசு கிறிஸ்து தொங்கிய அந்த சிலுவைக்கு பின்னாடி நாம இருந்தால் மாத்திரம் தான் நமக்கு பாதுகாப்பு. புரியுதுங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு பாதுகாப்பு. அந்த பழைய ஏற்பாடு காலத்துல அந்த நிலக்காலுக்கு பின்னாடி வீட்டு உள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ரத்தம் அடையாளம் இருக்கும். இங்க ரத்தம் இருக்குதுப்பா, இங்க வேண்டாம், வேற வீட்டுக்கு போலாம். சங்கார தூதன் அந்த குடும்பத்தை இல்லைன்னா தலிச்ச பிள்ளை சாவடிச்சு போட்டுருவான். அந்த வீட்டுல நிலக்கால ரத்தம் இல்லைன்னா சாகடிச்சு போட்டுருவான்.
இன்றைக்கும் உன் மேல இயேசு கிறிஸ்துன்ற அந்த ரத்தம் இல்லைன்னு வச்சுக்கேன், நீயும் உன் ஆத்துமாவும் மரணிக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உன் மேல அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லைன்னா நீயும், பிசாசு உன்னை வந்து சோதிப்பான், பிசாசு வந்து உன்னை பிடிப்பான், உனக்கு தொல்லை கொடுப்பான், பிரச்சனை கொடுப்பான். பாருங்கள், அந்த எகிப்து ஜனங்கள், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது அந்த பஸ்காவை அனுசரித்துட்டு வெளியே வராங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்களுக்கு ஒரு சளி வரல, ஒரு ஜுரம் வரல, ஒரு லூஸ் மோஷன் ஆகல, ஒரு கை கால் வலி ஏற்படல. எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஏன்னா தேவன் சொன்னதை அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா. அதே போலதான் இந்த ராபோஜனத்தில் நீங்க எதுக்காக இந்த ராபோஜனம் எடுக்கிறீங்க? இந்த அப்பத்தையும் இந்த தாசத்தையும் ஏன் எடுக்கிறீங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த பஸ்காவை அவங்க அனுசரிச்ச பின்பு அவங்க யாத்திரையில போறாங்க, பயணத்துல போறாங்க. நீங்களும் இந்த அப்பத்தையும் இந்த தாசத்தையும் புசிச்ச பிறகு இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அப்பனா என்ன, இந்த திராட்சை ரசனா என்ன, இதெல்லாம் எதுக்காக தேவன் வச்சாரு, இதெல்லாம் தெரிஞ்சு அதை விசுவாசித்து அதை நாம் அனுசரிக்கும் போது உங்களுக்கும் நீ தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், தேவன் சமூகத்துக்கு போற வரைக்கும் நீங்களும் பலவீனமாக மாட்டீங்க. ஏன் நம்ம மருத்துவர்கிட்ட போறோம்? ஏன் நம்ம வந்துட்டு இப்ப வைத்தியத்துக்கு போறோம், வைத்தியர்கிட்ட போறோம்னா நாம் சரியா அந்த அப்பத்தை அந்த ராசத்தையும் அது என்னன்னு தெரியாம நம்ம புசிச்சு, அப்படி புசிக்கிறதுனாலதான் வேதவசனம் சொல்லுது நீங்கள் பலவீனமாவீர்கள். இந்த அப்பமும் திராட்சரசமும் அது என்னன்னு தெரியாம புசிச்சீங்கன்னா நீங்க பலவீனமாவீங்க. அது என்னன்னு தெரிஞ்சு புசி. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே சகோதர சகோதரியே, இந்த அப்பம் என்ன, இந்த திராட்சரசம் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ சாப்பிடு, நீ புசி. இது தெரியாம ஏதோ கொடுத்தாங்க, சப்பாத்தி கொடுத்தாங்க, கிரேப் கொடுத்தாங்கன்னு ஏதோ குடிச்சிட்டு போயிட்டுன்னு வச்சுக்க, உனக்கு பலவீனம் வரும், வியாதி வரும், இவ்வளவு மரணமும் வரும். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. இந்த இயேசுவானவர் இந்த ராபோஜனத்தை இந்த ராபோஜன அனுசரிப்பதற்கு முன்னாடி சீஷர்களை கூப்பிட்டு 12 பேரை கூப்பிட்டு, பிள்ளைகள் சீஷர்களே இங்கே வாருங்கள், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் எங்கிருந்து வந்தேன் வாசிங்க. மூன்றாம் வசனம் வாசிங்க. 13:3. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், நான் சொல்றேன், தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அவர் எங்கிருந்து வந்தாரா? இயேசு கிறிஸ்து மரியாள் வைத்துக்கொண்டு வந்தார். என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து அம்மா இல்லாம புள்ள வந்துட்டாரா? ஆனா இயேசுக்கு சொன்னாரு, என்ன சொல்றாரு? நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்படியே வருங்க. யோவான் 6:51 வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? நான் மரியாள் வயிற்றிலிருந்து பிறந்த ஜீவ அப்பம் சொன்னாரா? என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வருவதற்கு முன்னாடி அவர் வார்த்தையாக இருந்தார். அவர் வார்த்தை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அதான் யோவான் 1:1 வாசிக்கும் போது சொல்லு பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமானது, மனிதனாக வந்தது, அந்த மனிதன் தான் திரும்பவும் வார்த்தையா வந்துட்டார். இப்ப நீங்கள் புசிக்க வந்திருக்கிறது மனிதனை அல்ல, வார்த்தையாகி இருக்கிற தேவனை. அல்லேலூயா. சொல்லுவோம், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை உயிர்ப்பிக்கும். வார்த்தை கொல்லும், ஆவியை உயிர்ப்பிக்கும். ஆனா உலகத்துல போய் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லுன்னுவாங்க. என்னடா உம்மனுக்குற, என்னடா ஆச்சு,
அக்கா என்னக்கா உம்முனுக்குறேன்? என் நாத்தனார் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? நேற்று வந்தவாவா என்னை பார்த்து என்ன கேட்டாவா? யாரு? என் ஓரவத்தி. நான் மூத்தவளா அவன் மூத்தவளா? என் ஓரவத்தி. நான் 10 சவரம் போட்டா 5 சவரம் போட்டு வந்துட்டேன். என்ன இப்போ வார்த்தை? அந்த வார்த்தை பாருங்க, அந்த சகோதரி அந்த வார்த்தை குத்தப்பட்டு எங்க வீட்டுக்காரன் என்ன சொல்லிட்டா தெரியுமா? என் வீட்டுக்காரன் என்ன சொல்லிட்டா தெரியுமா? எனக்கு சோறு வேணாம் போ. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ சாப்பிட மாட்ட. ஏன்னா அந்த வார்த்தை உன் இருதயத்துல போய் உன்னை என்ன பண்ணுதுன்னா, உன்னை ஆகாரம் புசிக்காதபடிக்கு செய்யுது. என் அண்ணன் என்ன சொல்லிட்டாரு? தம்மா துண்டு அது குருத்தோல். அது தம்மா துண்டு என்ன பேச்சு பேசுது? நான் மாறு மேல தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தேன். இன்னைக்கு 10 காசு சம்பாதிக்கணும். என்ன நான் பேச்சு பேச தெரியுமா? அது போக்கா. இதுக்கெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? சுத்தமா சொல்ல மாட்டாங்களா? அப்போ ஒரு மனிதன் பேசுற ஒரு வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குன்னா, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசின வார்த்தைக்கு ஏன் வல்லமை இருக்காது? அந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் வானத்துல இறங்கி வந்தேன். நான் மரியாதை வயிற்றிலிருந்து வரல. நான் மரியாதை வயிற்றிலிருந்து வரல. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னை ஒரு வாடகத்தாய் தான் சகோதரி மரியாதை. அல்லேலூயா. பாருங்கள், அந்த யோவான் 13 இயேசு சொன்னார், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன். நான் இந்த சரீரம் இதுக்கு முன்னாடி தேவனாய் இருந்தது, வார்த்தையாக இருந்தது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் ஒரு 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 சரீரத்தை எடுத்துக்கொண்டு, அந்த சரீரம் தான் இயேசு. அந்த இயேசு சரீரத்துக்குள்ளாக அவர் இறங்கி என்ன செய்கிறார்? மனிதனுக்குள்ளாக மனிதன் பிரிவினை, மனிதனுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வு, ஒரு மனிதன் ஒரு கீழ் ஜாதி மேல் ஜாதி, நான் அந்த இனம் நான் இந்த இனம், இந்த பிரிவு அந்த பிரிவு, இப்படி ஏற்றத்தாழ்வுகள் உள்ள இந்த சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்து அவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க, 4 வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. பாருங்க, இத்தனை நாள் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பேசினார். போஜனத்தை விட்டு எழுந்து அந்த அப்பத்தையும் அந்த திராட்சையையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, வஸ்திரங்களை கழற்றி வைத்து, வஸ்திரங்களை என்ன வஸ்திரம்? அவர் யாரு? 100% தேவன், 100% மனிதன். அவர் போட்டிருந்த வஸ்திரம் என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவன் என்ற அந்த ஆவி. அந்த வஸ்திரத்தை, தேவத்துவத்தை கழற்றி வைத்து, அல்லேலூயா, அந்த தேவத்துவம் இயேசுக்குள்ளாக என்ன இருந்தது? அந்த சரீரத்துக்குள்ளாக தேவனுடைய ஆவி, தேவத்துவம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நீ பார்க்கிற மனுஷன் கிடையாது, 100% மனிதன் தான். அதே சேம் டைம் 100% தேவன். அவர் லாசரு கல்லறைக்கு போய் அழும்போது போயிட்டே அழுறாரு. அப்ப மனிதன் ஆக்குறாரு. அழுது முச்சோனியம் லாசருவே வெளியே வா, அது சொல்லும்போது தேவனா இருக்காரு. பாருங்க, அவர் போஜனத்தை விட்டெழுந்து தன் வஸ்திரங்களை கழற்றி வச்சுட்டார். என்ன வஸ்திரம்? அந்த தேவத்துவன்ற வஸ்திரம். ஏன்னா தேவத்துவம் எந்த ஒரு மனிதன் காலையை போய் பிடிக்காது. இயேசுக்கு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை கடவுள்னு சொல்லல, ஏன் தன்னை தேவன் சொல்லல? ஏன்னா தேவன் என்பவர் அவர் எப்படி இருக்கணும்? அவர் தேவன், ஆராதனைக்குரியவர். அவர் தான் 4 பேர் ஆராதனைக்கு தவிர அவர் யாருமே போய் யார் காலையில உயரக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை கடவுள்னு சொல்லல? சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் என்ற வார்த்தைக்கு தொடக்கம் முடிவும் இல்லாதவர், பிதா என்ற வார்த்தைக்கு தொடக்கம் முடிவும் இல்லாதவர். அவர் தேவத்துவத்தை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து, அந்த சீலை என்பது என்ன? அது மனிதத்துவம். அந்த மனிதத்துவத்தை அவர் பாருங்க என்ன கட்டுறாரு? ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. என்ன அறையிலே? இந்த இடுப்பு பகுதியில் கட்டிக்கொள்றார். இன்னைக்கு அநேக உயர்ந்த ஜாதி வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர் நாட்டாமையோ சம்திங் ஏதோ ஒண்ணு. அவரு அது குதிரை பேர்னா ரதமா? அந்த குதிரை வண்டியில போகும்போது அந்த கீழ் ஜாதி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த மேல இருக்கிற துண்டை எடுத்து எங்க கட்டிப்பாங்க? அந்த இடுப்பால கட்டுவாங்க. ஏன் இதை இயேசு கிறிஸ்து கட்டுறாரு? நீ என்ன கீழ் ஜாதி நினைச்சா, நான் கீழ் ஜாதி.
ஆனா நான் யாரு? நான் உயர்ந்த இடத்துல இருந்து வந்தவன். நீ எந்த கீழ்ஜாதியை பார்த்து ஏய் இடுப்பெத்து துணில கட்டுறா, யாருக்கு முன்னாடி நிக்கிற, செருப்பு போடாத. கொட்டாங்குச்சியில டீ குத்த காலம் பாத்துக்கிறீங்களா? இதெல்லாம் இயேசு கிறிஸ்து உடைச்சாரு. இதெல்லாம் என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? ஒரே 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 ஒரு கப் எடுத்துனாரு. அந்த ஒரு கப்பை வச்சு எல்லாரும் வாய் வச்சு குடிங்கடா. அதுல மீனவர் இருந்தான், அதுல வந்து ஆசாரியர் வேலை செய்யறவங்க இருக்கிறான், அதுல வந்து பாத்தீங்கன்னா பரிசெயர் இருக்கிறான், எல்லாம் குரூப்புக்காரங்க இருக்கிறானுங்க. 12 பேரும் வெவ்வேறு வேலை செய்யறவனுங்க. அந்த 12 பேருமே ஒரே ஒரு கப்புல எல்லாம் வாய் வச்சு குடிங்கடா. நீ என்ன கொட்டாங்குச்சியில கொடுக்குற? நீ ஏன் வாசல் பக்கம் வராத, பின்பக்கமா கொல்லப்பறைக்கு வான்ற? இயேசு கிறிஸ்து கொல்ல பக்கமா தான் பிறந்தாரு. எதுக்கு? நீ நீ கீழ்ஜாதிய கொல்ல பக்கமா வா, எதிர்பக்கமா வராதுன்னு சொல்றீங்க. அதனாலதான் இயேசு கொல்ல பக்கமா இருக்கிற மாட்டுத்தவத்துல பிறந்தாரு. எங்க இருந்தவர்? இயேசு கிறிஸ்து உன்னை என்னை படைத்தவர். நீ ஜாதி பார்க்கிற, ஜாதி பார்க்க கூடாது அவர் வந்தார். அவர் நினைச்சிருந்தா பெரிய அரண்மனையில பிறந்திருக்கணும். ஏன் மாட்டு தழுவத்துல ஒரு நீச்சமான இடத்துல ஏன் பிறக்கணும்? ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் தான் இயேசுவை சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் அடிமைத்துவம்னா என்னன்னு தெரியும். அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் அன்புனா என்னன்னு தெரியும். அந்த கீழ்மட்ட ஜனங்களுக்கு தான் அக்கறை கேர் எடுப்பாங்க, சீக்கிரமா கேர் எடுப்பாங்க, சொன்னா சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. பாருங்கள், இயேசு சொல்றார், அந்த சீலை எடுத்து கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாழ்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தான் கட்டிக்கொண்ட சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட கால் கழுவத்தில் அவர் தான் முதலாவது இடத்துல இருக்கார். ஒருவேளை பேதுரு ஃபர்ஸ்ட் கைவிதான் வச்சுக்க, பேதுரு 2 கொம்பு முளைச்சிருக்கோம். ஏய் இயேசு காலை நான் தானே கழுவினேன். பேதுரு சொல்லியிருப்பாரு, இயேசு காலை நான் தான் கழுவினேன். அது கூட இயேசு அது கூட விரும்பல. முதல்ல நான் தான தாழ்மை நிலக்கணுமே இயேசு கிறிஸ்து தான். அடிமைத்தனத்தை உடைத்தவரே இயேசு கிறிஸ்து தான். நீ எல்லாம் என்ன ஜாதி பாக்குற, நீ எல்லாம் என்ன உயர்ந்த காரியத்தை பாக்குற? அடிமைத்தனம் உன்னை இருக்கக்கூடாது நினைச்சவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாருங்க, அவர் முதலாவது சீமோன் பேதுருடைய கால்களை கழுவ தொடங்கினார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப பேதுரு அப்ப இயேசு சொல்றார், 7ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னது என்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு, இதெல்லாம் நீ செய்றிய, உனக்கு நீ இதெல்லாம் தடை பண்ணாத. இந்தியாவுல திருவண்ணாமலையில ஒரு கிராமத்துக்கு 2000 வருஷம் கழிச்சு ஒரு செய்தி போவோம். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் ஜாதினா என்ன, இயேசு கிறிஸ்து ஏன் காலை கழுவினாரு. இப்போ உனக்கு தெரியாதுப்பா, ஒரு நாள் உனக்கு புரியும். 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்னை பத்தி ஒரு மனவா பேசுவாரு மருத்துவம்பாடி கிராமத்துல. அப்ப நான் ஏன் போய் காலை கழுவினேன், நான் ஏன் வந்து மனுஷனா பூமிக்கு வந்தேன்னு பேசுவார். அப்போ அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த ராபோஜன ஆராதனை நீங்கள் அது என்னன்னு தெரியாம நீங்க அனுசரிச்சீங்கன்னா அப்படியே வாசிட்டே வாங்க. 13 வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே. எப்ப நான் தான் ஆண்டவரே, நீ என்ன ஆண்டவரேன்னு கூப்பிடுறிய? ஆமா நான் தான் ஆண்டவரே. என்ன தேவன்னு கூப்பிடுறிய? ஆமா நான் தான் தேவன். என்ன கர்த்தர்னு கூப்பிடுறிய? என்ன ஏசப்பான்னு கூப்பிடுறிய? ஆமா எல்லாமே நான் தான். என்ன படி மறந்தது? நீங்கள் சொல்லுகிறது சரியே. நீ சொல்றது கரெக்ட்பா. நான் அவர்தான், நானே அந்த தேவன் தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் போதகரும் பாஸ்டர், பெரிய பாஸ்டர்லாம் நான் தான் பெரிய பாஸ்டர். ஆமென். ஆண்டவரே நான் தான். உங்களை படைச்சதே நான் தான். மனுஷனை படைச்சது நான் தான். மனுஷனுக்கு பேர் வச்சது நான் தான். நானே நானே உங்கள் கால்களை கழுவினேன். ஆண்டவர் எப்படி நம்ம சொல்வாரு? யாரு ஜாதியை பாக்குறாங்களோ, யாரு கீழ் மக்கள் மேல் மக்கள் பாக்குறாங்களோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரு பாக்குறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, ஆண்டவர் நானே கழுவுறேன்டா. நானே உங்கள் கால்களை. அதை எப்படி சொல்லிருப்பார் ஆண்டவரே? நானே உன் காலை கழுவுறேன். பேதுரு, நீ ஒரு நாற்றம் பிடிச்ச மீனவன். நீ அங்க எவ்வளவு சீஷர்கள் இருந்திருப்பாங்க. தரித்திரர் இருந்திருப்பான், பிச்சைக்காரன் இருந்திருப்பான், ஒன்றுக்கு உதவாத இருந்திருப்பான். அவங்கள பார்த்து ஆண்டவர் நானே அப்படிங்க சொல்றார். நானே உங்கள் கால்களை கழுவுதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். பாத்துங்க, ஆண்டவர் இதை நம்மளுக்கு என்னவா சொல்ற? அடுத்த வருஷம் வாசிங்களேன்.
நான் உங்களுக்கு செய்கிறது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் பாருங்க 11ஆம் வசனம் வாசிக்க முடியுங்களா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு இந்த ரெண்டு மெய்யாகவே வந்தா ஆண்டவர் ஆணித்தரமா அதை செய்ய சொல்றாருன்னு அர்த்தம். மெய்யாகவே ஏய் நிஜமா சொல்றேன், அந்த இடத்துக்கு போவாத கண்ணு, சொன்னா கேளு கண்ணு, அந்த இடம் மோசமானது, போவாதரான்னு சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அப்பா நம்மளாம் யாரு? நமக்கு யாரு எஜமான்? இயேசு கிறிஸ்து. அவருடைய பார்வை நம்மளாம் யாரு? ஊழியக்காரங்க. ஊழியக்காரன் பெரியவனா, எஜமான் பெரியவரா? ஆனா இன்னைக்கு இருக்கிற போதகர்கள், இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்கள், அவங்க தானே. ஆனா அவங்க பேர் என்ன? வேலையாட்கள், ஊழியக்காரங்க. ஊழியக்காரனா என்ன? ஊழியம் செய்யறாங்க. கை கால் விழுந்து போச்சுன்னா துடைக்கிறது, மோண்டுக்கிறது, பேண்டு தூக்கி போய் கொட்டுறது, இதெல்லாம் யாரு? ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு நான் தான், என் பிள்ளைதாம்மா எனக்கு ஊழியம் செய்யுது. என்ன பண்றேன் நானே? எல்லா பாத்ரூம் எல்லாம் என் பிள்ளைதாம்மா பண்ணுது. அந்த இடத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க. பெருமை கிடையாது. ஊழியக்காரனா எதுக்கு? ஆடுகள், விசுவாசிகளுக்கு வேலை செய்யறவன், விசுவாசிகளுக்கு ஒண்ணுன்னா ஓடி போறவன். ஆடு கிராமம், இந்த உண்மையான மேய்ப்ப என்ன பண்ணுவான்? ஆடு போற பாத்ரூமே அது யூரின்லாம் போயிருந்ததுன்னா கழுவிடணும். அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணும். மெய்ப்பென்றவன் ஒரு பெரிய ஸ்தானத்தை உட்காரக்கூடாது. ஜனங்க மத்தியில மொளாவி கொண்டிருக்கணும். இததான் இயேசு கிறிஸ்து வந்து செய்து காமிச்சார். நான் எஜமான், ஊழியக்காரன். எனக்கு மேல கிடையாது ஊழியக்காரன், எனக்கு கீழே தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. இதை ஏன் இயேசு கிறிஸ்து ஏன் செஞ்சு காட்டுறாரு? இதெல்லாம் நீங்க செய்யணும். அல்லேலூயா. வாசிங்க சொல்றா. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரும் பெரியவன் அல்ல. என்ன காட்டுல நீ என்ன பெரியவன்? என்ன காட்டுல உன் ஜாதி என்ன பெருசு? என்ன காட்டுல உன் பணம் என்ன பெருசு? நானே வந்து மீன்கார காலை பிடிக்கிறேன்னா நீ ஏமாத்துறோம். நீ அதை பிடிக்கும் போது உனக்குள்ள நான் ஒண்ணுமே இல்லைன்னு தாழ்த்து. எனக்கு மேல கிடையாது, உனக்கு நான் கீழே தான். அவன் சொல்லணும் உனக்கு நான் கீழே தான். இதெல்லாம் தேவன் ஒரு மாதிரியை நம்மளுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். உண்மையான சபை நாங்க தான், தாய் சபை நாங்க தான், ஆதி சபை நாங்க தான், தாய் சபை. சரி, தாய் சபை தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இயேசு கட்டளையா கொடுத்த இந்த ராபோஜனத்தை நீ அனுசரிக்க மாட்ட. ஆனா நீ எப்படி தாய் சபையா இருப்ப? தேவன் கொடுத்த கட்டளை என்ன கட்டளை? இந்த கால்களை கழுவுதல், இந்த ராபோஜனம். நீ பகல்ல செஞ்சுட்டு நீ தாய் தபன் சொல்றியே, அப்புறம் எப்படி நான் உன்னை ஃபாலோ பண்றது? நீ பைபிளை ஃபாலோ பண்றியா, இல்ல உனக்கு மேலா இருக்கிற, உன்னை வழி நடத்துகிற, உனக்கு மேலாகிற ஒரு மனுஷன் சட்டத்துக்கு நீ செய்றியா? நான் பைபிள் சொல்லுது அன்று ராத்திரியிலே அப்பத்தை புசித்து, அந்த ராத்திரியிலே இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தை செய்தார். அன்று ராத்திரியிலே செய்தார். நீ பகல்ல செய்யற, ஆனா அது கரெக்ட்னு ஜனங்களை ஒத்துக்க வைக்கிற, ஜனங்களை உன் பக்கமா வழி நடத்திட்ட. ஆனா நான் வேதத்தின்படி வாழ்ந்தா கரெக்டா, இல்ல அந்த பாஸ்டர் சொல்றபடி வாழ்ந்தா கரெக்டா? சொல்லுங்க தயவு செஞ்சு. நீ நினைக்கிற கம்முன்னு போங்க பிரதர், எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற பலவீனம், என் இன்னும் பொண்ணு இருக்குது, என் இன்னும் பையங்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டுன்னு வச்சுக்க, நான் கண்ணை மூடிடுவேன். எனக்கு என்ன பென்ஷன் இருக்குது, வீடு கட்டிட்டேன், அந்த வீடு வாடகை வருது, 2 கடை ஓட்டிக்கிறேன், இந்த கடை வாடகை வருது, இப்ப 2 புள்ளி கல்யாணம் வச்சேன், கண்ணை முன்னா போய் சேருவேன். எங்க போய் சேருவேன்? பாதாளத்துக்கு தான் போய் சேருவேன், நரகத்துக்கு தான் போய் சேருவேன். ஏன் நீ உன் கடமை தான், உன் பிள்ளைங்களோட கடமை தான் செஞ்ச. உன் பாவம் மன்னிக்கப்படல. உன் பாவம் மன்னிக்கப்படாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை தான் நீ செஞ்ச.
என்ன டியூட்டி? நல்ல பிள்ளைகளை வளர்த்த, நல்லா படிக்க வச்ச, நல்லா கல்யாணம் பண்ணி வச்ச, நல்லா இது பண்ண. ஆனா இதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இதுக்கு ஏங்க இயேசு கிறிஸ்து பரத்துல இருந்து வந்து சிலுவை சுமந்து ரத்த சிந்து மறிக்கணும்? இதை இந்து ஜனங்களும் செய்யறாங்க, முஸ்லிம் ஜனங்களும் செய்யறாங்க, கடவுளே இல்லைன்ற நாத்திகளும் செய்யறாங்களே. நான் வள்ளியம்மா சரளம்மா உண்மைதானே? இன்னும் ஒரு பொண்ணு கல்யாணங்குதுங்க, கல்யாணம் பண்ணி வச்சா கண்ணை மூடுவாங்க இல்ல? ஆமாவா? மரித்தினா எங்க போவன் யோசி. உயிரோடு இருக்கும் போதே உன்னுடைய பாவத்துக்கு நீ பரிகாரத்தை தேடு. நான் என்ன பாவம் பண்ண? நான் ஈ எறும்பு கூட துரோகம் நினைச்சது இல்ல. இல்ல இல்ல இல்ல, நீ பிறப்பே தப்பு. நீ பிறந்த பாரு, ஆதாம் ஏவாள் அவங்க செய்த தவறு உன் மூலியமா பின்தொடர்ந்தே வருது. கேட்பாங்க தெரியுமா, இந்த குழந்தை ஏன் இப்படி இருக்குது? அவங்க மூதாதையர் ஏதோ பாவம் பண்ணிருப்பாங்க சொல்லுவாங்களா இல்லையா? 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்ற ஆண்டவர். எல்லா பாவம் உன்னை பின்தொடர்ந்தா செய்யும். அந்த பாவம் உன்னை பின்தொடரக்கூடாதுன்னா நீ உட்காந்து வீட்டுல உட்காந்து புலம்புறப்ப, நான் இன்னும் யாருக்கு நான் துரோகம் செஞ்சேன், நான் யாருக்கு என்ன பண்ணேன், என் நிலத்தை கூட என் ஓர வத்தி குத்தேன். என்ன சொல்லுவாங்க? என் நாத்தனாரு கூட குத்தேன், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமா, உள்ள வாங்க வாங்க. வார்த்தை பேசும்போது அப்படியே பைபிளை குறிச்சு பேசும்போது வராது. அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய இழப்பு, என்னோட தியாகம் எல்லாம் என் மாமியார் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணேன். அதனால பாவம் மன்னிக்கப்படாது. நீ ஆடு மாடுக்கு தீனி போறதுனாலயோ, நீ 4 பேருக்கு இட்லி வாங்கி கொடுக்கறதுனாலயோ, நீ காக்காக்கு சோறு வைக்கிறதுனாலயோ, ஆடி அமாவாசைனா நீ 10 பிச்சைக்காரர்கள் சோறு போறதுனால உன் பாவம் மன்னிக்கப்படாது. உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? எந்த புராணங்களும், எந்த இதிகாசங்களும், எந்த மதங்களும் பாவ மன்னிப்புக்கு என்று எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனால் இந்த வேதாகம் மாத்திரம் தான் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீ செத்த பிறகு பரலோகம் போக விரும்புறியா? என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை உன் மேல எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு கீழாக வா, உன் பாவம் மன்னிக்கப்படும். நீ யாருக்காக வாழ்ந்த? உன் குடும்பத்துக்காக தான் வாழ்ந்த. தேவனுக்காக நீ இன்னும் வாழவே கிடையாது. தேவனுக்காக நீ வாழ்ந்தினா நீ அன்பா இருப்ப, நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவ, பிரச்சனை வந்தா முழங்கால் படிடுவ, சபைக்கு வருவ, நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவ. உடம்பு யாருக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல? எனக்கு உடம்பு சரியில்லை. எங்க போனேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உடம்பு சரியில்லை வீட்டுல இருக்க வேண்டியதானே? அப்போ உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போற. அப்போ டாக்டர் நம்புற, இயேசுக்கு நம்ப மாட்டோம். அதுக்குதான் இந்த ராபோஜனம். இந்த ராபோஜனம் எடுக்கும் போது உன் பலவீனமா இருந்தீனா அந்த பலவீனத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துருவார். ஏன்னா நீ புசிக்கிறது தேவனுடைய இயேசுவோட சரீரத்தையும் இயேசுவோட ரத்தத்தையும் நீ புசிக்கிறதுனால உன்னோட பலவீனத்தை அவர் எடுத்து போட்டுருவார். அதுக்குதான் மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜனத்துக்கு எடு, அப்பம் புசி, கிரேப் திராட்சை புசி ஏன் சொல்றோம்? உனக்கு பலவீனம் அதிகமா இருக்குது, அந்த பலவீனம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக மரித்தார்? அந்த நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்காகவும் இந்த ராபோஜனத்துல நீ உன்னை சரண்டர் பண்ணு. நீ போய் பேசுறியே, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுறமே, நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்றியே. ஒவ்வொரு மாதமும் இந்த ராபோஜன ஆராதனை வந்து உட்காரும் போது தான் ஒண்ணுமே இருந்து வா, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. இந்த ராபோஜனத்துல என்னோட சகோதரி காலை நான் கழுவி நான் தாழ்மையை காட்டுறேன். நான் இந்த அப்பத்தை புசிச்சு நான் இயேசுவோட ரத்தத்தை, இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறாரு, நான் இயேசுவோட பிள்ளை. நீ ராபோஜனை எடுத்துட்டு வெளியே போய் தவறு செய்யும் போது அதை 4 பேர் பார்த்துட்டான்னு வச்சுக்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்துவன், இவெல்லாம் எதுக்கு திருப்பங்கி போய் எடுக்கிறான், எதுக்கு சொல்லக்கூடாது. நீ உண்மையிலே இந்த ராபோஜனத்தை நீ அப்பத்தையும் திராட்சரசத்தையும் என்னன்னு தெரிஞ்சு நீ புசிக்கும் போது நீ தவறு செய்ய மாட்ட. ஏன்னா இந்த தவறுக்காக தான் இயேசு சிலுவை சுமந்தார். நீ பேசுற பொய்க்காக தான் அவர் சிலுவை சுமந்தார். நீ பண்ண பாவத்துக்காக தான் அவர் சிலுவை சுமந்தார். நீ மாதம் அந்த ராபோஜனை எடுக்கும் போது உன்னோட தவறுகள் குறையும், உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னோட பலவீனங்கள் போகும். உத்தமமா உண்மையா இந்த ராபோஜனம் இது இயேசுவோட சரீரமா இருக்கிற இந்த வார்த்தை, இது அப்பம் இல்ல, இது வார்த்தையாக இருக்கிறது.
இது திராட்சரசம் இல்ல, இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே மெய்யான தேவன், இயேசுதான் என் குலசாமி, இயேசுதான் என் குல தெய்வம், இயேசு மாத்திரம் தான் எனக்காக மரித்தார், இயேசு மாத்திரம் தான் எனக்காக ஜீவனை விட்டார். எப்ப நீ விசுவாசிக்கிறியோ நீ தாராளமா வந்து இந்த பந்தியில உட்காரலாம். இதை புசிக்கும் போது நீங்கள் பலவீனமாக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் கால்களை கழுவும் போது உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்காது. இது ரெண்டுத்தை தேவன் ஏன் செய்தார்? இந்த அப்பத்தை புசிக்கும் போது நீங்கள் இன்னும் நான் பலவீனமா இருக்கிறேன், உங்களோட வார்த்தையை நான் புசிக்கிறேன், அதுக்கு அடையாளமா இந்த ரொட்டியை சாப்பிடுறேன். ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னியும் சொல்றதுக்காக தான் இந்த ரொட்டி. நீ போய் காலை கழுவுறியே, எனக்குள்ள பெருமை வேண்டாம், நான் தாழ்மையா இருக்கணும், நான் அன்பா இருக்கணும், நான் யாருக்கு மேலேயும் கிடையாது, எல்லாரும் கீழே தான் இருக்கணும் சொல்றதுக்காக தான் கால்களை கழுவுது. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு அடையாளமா எல்லாத்தையும் செய்துட்டு போனார். அதை நாம் அனுசரிப்போமா? நம்மளை ஒப்பு கொடுப்போமா? சகோதர சகோதரி நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். மீதான நேரத்தை சபையின் மேய்ப்பர் சகோதரர் பால் இடத்துல ஒப்பு கொடுப்போம். நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவன் தந்த வார்த்தைக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. தேவனே, நீர் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் சகோதரர் பாஸ்டர் மனோவா பிரதர் மூலமாக பேசின இந்த வார்த்தை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே, இதோ உம்மை நம்புகிற, உம்மை தேடுகிற, உம்மை தொழுது கொள்ளுகிற, உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் மத்தியிலும் நீர் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தேவனுடைய கட்டளை என்ன, தேவனுடைய நியமம் என்ன என்று நாங்கள் வேதத்தினூடாய் நாங்கள் கேட்டோம் அப்பா. தேவனே, வேதம் என்ன சொல்லுகிறது, சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் கேட்டோம். நிச்சயமாகவே இது ஒரு மனிதனுடைய உபதேசம் அல்ல. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ கிரயத்தை செலுத்தி ஜீவனை விட்டு இதோ 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஜீவிக்கிற தேவனுடைய நியமம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தேவனே, சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே இதோ நீங்கள் அசை போடுவீர்களா சகோதரி சகோதரியே? நிச்சயமாகவே ராபூஜனம் என்றால் என்ன, அப்பம் பிடுதல் என்றால் என்ன, கால்களை கழுவுதல் என்றால் என்ன, இந்த மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்துவே இந்த மாதிரியை செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேட்டோம். சகோதரனே, சகோதரியே, தாழ்மைக்கு இலக்கணம் இயேசு கிறிஸ்து என்று கேட்டோம். இதோ இந்த உலகத்திலே எவரும் தாழ்த்த முடியாத ஒரு தாழ்மையை இயேசு கிறிஸ்து தாழ்த்தினார் என்று கேட்டோம். இதோ ஒரு ஊழியன் என்றால் அவன் ஏதோ ஒரு சபைக்கு மாத்திரம் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவன் அல்ல. அவன் எல்லாவற்றிலும் அந்த மேய்ப்பர் அந்த ஆடுகளுக்கு மத்தியிலே அவன் இறங்கி அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்கிறவன் நல்லதொரு மேய்ப்பன் என்று நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நல்ல மேய்ப்பராய் நீ இந்த பூமிக்கு வந்து இதோ சீசர்களுக்கு மத்தியிலே நீர் காண்பித்த மாதிரி தேவனே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரியே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஒரு சீஷன் பேதுருவின் காலை பிடித்து அவர் கழுவினார் என்று கேட்டோம். நிச்சயமாகவே ஒருவரின் பாதத்தை பிடிக்கும் அளவுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி கொண்டதை நாம் கேட்டோம். நிச்சயமாகவே எவரும் தாழ்த்த முடியாத நிலையில் இயேசு கிறிஸ்து தாழ்த்தினதை நாம் கேட்டோம். இந்த வார்த்தையானது இன்றைக்கும் ஜீவிக்கிற வார்த்தை. இந்த மாதிரியானது சீசர்கள் பின்பற்றின அதே மாதிரி பவுல் தீர்க்கதரிசி பின்பற்றினார் என்று கேட்டோம். இந்த மாதிரி இன்று மட்டுமாய் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் இதை ஃபாலோ பண்ணார். அதோடு கூட இன்றைக்கும் மனவாட்டியாகிய இந்த கடைசி சத்தத்தின் கூடாரம் சபையிலே நாம் இந்த மாதிரியை நாம் பின்பற்றுகிறோம். இந்த மாதிரியானது தேவனுக்கு செய்கிற ஒரு கடமையா இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது, கட்டளையா இருக்கிறது. உலக கடமைகளை நாம் செய்கிறோம். சகோதரனே, சகோதரியே, குடும்பத்தில் உள்ள காரியங்களை நாம் செய்கிறோம். நிச்சயமாகவே
தேவனுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகிற வித்துக்களாய், அவயங்களாய், பாகங்களாய், தன்மைகளாய், கருவிகளாய் நாம் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று நாம் கேட்டோம். இதோ நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு அடையாளமாய், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் இதோ அவர் காண்பித்த அந்த நியமத்தை நாம் பின்பற்றுகிற ஒரு தருணமாய் ஓ தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஓ தேவன் அச்சுச்சனங்களாய் இருந்த நம்மை ஓ நானே உன் பரிகாரி என்று இதோ உலக பரிகாரங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே இதோ நானே உன் பரிகாரி என்று நமக்காய், நம்முடைய மீறுதலுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் ஓ அவர் அடிக்கப்பட்டார் என்று கேட்டோம். நிச்சயமாகவே நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஓ அவர் பலியானதை கேட்டோம். சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாகவே இதோ நாம் இந்த வேளையிலே நாம் ஒரு விஷயாய் நம்மை ஐ சரண்டர், என்னை முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ தேவன் சொன்ன வார்த்தையை மாத்திரமே நான் பின்பற்றுவேன் என்று உறுதியெடுக்க ஓ கரங்களை உயர்த்தி தேவனுடைய நியமத்தை, தேவனுடைய கட்டளையை நான் பின்பற்றுவேன் என்று சகோதரனே, சகோதரியே நீங்கள் சொல்வீர்களானால் நிச்சயமாகவே தேவன் இந்த மாபெரும் இந்த ரகசியத்தை, இந்த புரிந்து கொள்ளுதலை எவரும் புரிந்து கொள்ளுதலை தர முடியாது. நிச்சயமாகவே எந்த மனிதனும் எந்த மனிதனையும் மாற்ற முடியாது. ஓ இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை தொடும் பொழுது அவர்கள் ஜீவியம் மாறுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதல் கிடைக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதோ இன்றைக்கும் இந்த கடைசி சத்தத்தின் கூடாரத்திலே அநேக ஆத்துமாக்களை ஓ தேவன் இந்த ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம், நாம் பார்த்தோம். இதோ இன்னுமாய் அநேக ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வர உதவி செய்வாராக. சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தான் இது உங்களுக்குரிய நாளாய் இருக்கிறது. நாளை என்பது அது நிச்சயமல்ல. நாளைக்குரிய கவலை நாம் கவலை கொள்ளாதபடி நாம் இன்றைக்குரிய நாளுக்கென்று, இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்கென்று சகோதரனே, சகோதரியே நாம் ஒப்பு கொடுப்போமா? சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையானது இதோ வெறுமனே இந்த பூமிக்குரிய காரியம் அல்ல, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற காரியம் என்று நாம் கேட்டோம். ஒரு மனிதன் மரித்தால் அவன் எங்கே போவான் என்று கேட்டோம். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய கட்டளையின்படி ஒரு மனிதன் அவன் ஜீவிப்பானால் நிச்சயமாகவே அவன் பரலோகத்தில் தேவன் அண்டையில் சேருவான் என்று கேட்டோம். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை நீங்கள் சரியாய் நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் ஓ பாரம்பரியத்தையோ பழக்க வழக்கத்தையோ இதோ மற்ற உபதேசங்களையோ இதோ யார் என்ன சொல்வார்கள் என்றோ யாருக்காகவோ இதோ எதற்காகவோ நீங்கள் தயங்காதபடி ஓ ஜீவிக்கிற தேவன் எனக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். ஓ என்னிடத்தில் அவர் பேசியிருக்கிறார். ஓ இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களை சரண்டு செய்வீர்களானால் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் பயணிப்பார். சகோதரி, சகோதரியே, நிச்சயமாகவே இதோ சத்தியம் செய்து என்னை நான் சரி செய்து கொள்வேன் என்று சொன்னாலும் அது முடியாத காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஜீவிக்கிற கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் ஓ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்படியாய் மரணத்தை ஜெயித்தாரோ அதே போல் இன்றைக்கும் நம்மை பிடித்திருக்கிற இந்த மரணம் ஓ நம்மை விட்டு அகன்று போக ஓ வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தம் கிரயமானது சிந்தப்பட்டிருக்கிறது என்று கேட்டோம். ஓ இந்த ரத்தம் பூசப்பட்ட வீடானது பாதுகாக்கப்படுவதை கேட்டோம். ஓ சங்கார தூதன் அந்த வீட்டை ஓ அந்த வீட்டின் தலைச்சம் பிள்ளைகளை அழிக்காதபடி அந்த நிலக்காலிலே ரத்தம் பூசப்படும் பொழுது அந்த வீட்டுக்கு வெளியே கடந்து போகிறான் என்று கேட்டோம். இன்றைக்கும் பரிசுத்த ரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்படுமானால் ஓ உங்களை எந்த ஒரு காரியமும் நெருங்க முடியாது. நிச்சயமாகவே நீங்கள் தேவன் அண்டையில் சேர்வீர்கள். சகோதரனே, சகோதரியே,
நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் செய்தி, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நீங்களும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தருணத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். சகோதரி சகோதரியே, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சகோதரன் மூலமாய் பேசின வார்த்தையானது, தேவன் இந்த பூமிக்கு எதற்காய் வந்தார், இங்கே என்ன செய்வதற்காய் வந்தார், இவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று கேட்டோம். ஒரு மனிதன் எங்கிருந்து வந்தான், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் எங்கே போகிறான் என்று கேட்டோம். நிச்சயமாகவே ஒரு மனிதன் தேவனை தேடுகிற ஒரு நேரமாய், ஒரு தருணமாய் அவன் தேடிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்டோம். எவ்வளோ ரூபாய்களை செலவு செய்து கடவுள் யாராயிருக்க முடியும், கடவுளுக்கு உண்டான குணாதிசயம் என்ன என்று தேடிக்கொண்டிருக்கிற வேளையிலே நமக்கோ இரக்கத்தின் தேவன் நம் மத்தியிலே வந்து, நானே உன் தேவன், நானே உன் பாவத்தின் பரிகாரி, நானே ஜீவிக்கிற தேவன், நானே எல்லோர் மேலும் இருந்தேன், எல்லோரோடும் வந்தேன், எல்லோருக்குள்ளும் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வார்த்தையின் வடிவிலே பேசினது போல இந்த வார்த்தை நாம் கடைபிடிப்போம். சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை யௌவனமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். நம் வியாதிகளை, நம் பலவீனங்களை எல்லாவற்றையும் விடுதலை தருகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை நம்பினால் மாத்திரம் போதும், அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த நேரத்துக்காக, தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவனே இந்த வார்த்தை ஆண்டு வெறுமையாய் புகாதபடி எங்கள் ஜீவிய நாட்கள் எல்லாம், எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையானது எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தையானது எங்களை புறம்பிழட்டும். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், புத்தியுள்ள கன்னிகைகளாய், புத்தியுள்ள மனவாட்டிகளாய் உடைய வார்த்தையோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உடைய வார்த்தையோடு கூட நாங்கள் எடுத்து வைக்க எவனே எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. ரட்சகர் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, பிரைஸ் காட். பிரைஸ் காட். பிரைஸ் காட். நாம் ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். எப்பவர் வீரோ இயேசுவே, எப்பவர் வீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்பவர் வீரோ இயேசுவே, எப்பவர் வீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்பவர் வீரோ என்று சொல்லுகையா. ஏசையா, ஏசையா, எப்பவர் வீரோ என்று சொல்லுகையா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுச்சாமத்திலே, ஆமென். காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுச்சாமத்திலே, என் ராசாவே பள்ளத்தாக்கின் கீழியே, ஆமென். என் ராசாவே பள்ளத்தாக்கின் கீழியே என்னை வாழ வைக்க வந்து விடும் தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து விடும் தென்றலே.
எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா பிரியமே மணவாளனே உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன் ஆமென் என் பிரியமே மணவாளனே உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன் என் நேசமே என் இன்பமே என் நேசமே என் இன்பமே என் தஞ்சமே என் உயிரே என் தஞ்சமே என் உயிரே எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா ஆமென் 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 பிரைஸ் லார்ட் நாம் வார்த்தைக்காக கூட நாம் அதிகமாக நாம் செபிப்போம் இன்னுமாய் தேவன் நம்மை நடத்தணும் இன்னுமாய் அநேக ஆத்துமாக்களில் தேவன் கொண்டு வரணும் ஒருவரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடி தேவன் நம்மை அவ்வளமாய் கூட தேவன் நம்மை நடத்தணும் தேவன் அதற்கு உதவி செய்வார் இப்பொழுது கூட நாம் ராபூச்சனத்தை நாம் அனுசரிக்க போகிறோம் ராபூச்சனத்திலே நாம் பங்கு பெறும் பொழுது சகோதரர் பேசினது போல நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் நம்முடைய பலவீனங்கள் பலப்படும் அதாவது இந்த ராபோஜனம் என்பது என்னவென்றால் சகோதரர் அநேக காரியங்கள் பேசுகிறாரு இந்த ராபோஜனம் தேவனோடு கூட நாம் சரியாய் இருப்பதை காண்பிக்கும்படியாகவும் தேவனுடைய நியமத்தின்படியாய் நாம் அதை பின்பற்றும் பொழுதுதான் அவரோடு கூட நமக்கு பங்கு உண்டு இல்லையெனில் அவருக்கும் நமக்கும் பங்கு இல்லை அப்படின்ட்டு வேதம் தெளிவுமா சொல்லுது அதனால தேவனுடைய நியமத்தை அனுசரிக்கும்படியாக நமது காரியத்தை நாம் ஒழுங்கு செய்கிறோம் பிரைஸ் லார்ட் ஒரு வயது வித்தியாசம் கிடையாது இந்த கால்களை கழுவுதில்லை எந்த ஒரு கம்யூனிட்டி வேரியேஷனும் கிடையாது இந்த கால்களை கழுவுதில்லை வயது வித்தியாசம் கிடையாது கம்யூனிட்டி வேரியேஷன் கிடையாது உயர்வு தாழ்வு கிடையாது அவன் பணக்காரன் இவன் ஏழை எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது யார் வந்தாலும் என்னதான் செய்யணும் இந்த நியமத்தின்படி ஃபாலோ பண்ணணும் அவங்க தான் வித்தா இருக்க முடியும் அவர்கள் தான் தேவனுடைய அவயங்களாய் பாகங்களாய் இருக்க முடியும் சிலர் இந்த கால்களை பிடிக்கும் பொழுது சிலருக்கு அருவருப்பாயிடுச்சுன்னா போயிடுவாங்க ஏன்னா உள்ளே வரும்போது எல்லாவற்றையும் நாம் பார்த்து தான் என்ன பண்ணுறோம் நாம் உள்ளே வந்திருக்கிறோம் நிச்சயமாகவே நாம் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் ஒரு பாரத்தை ஒரு சுமக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் நாம் இன்னும் மீதியான கொஞ்ச நாட்களில் நாம் தேவனோடு கூட சரியாய் நாம் வாழணும் ஜீவிக்கணும்னா முதலாவது நமக்கு ஐக்கியம் தேவையாக இருக்கிறது பாண்டிங் எங்கே ஐக்கியம் கொள்கிறார்களோ எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடுறாங்களோ அங்கே நான் வருவேன்னு சொல்லிட்டார் அதனால் நாம் ஒன்றாய் கூடி நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நம் மத்தியில் வந்துட்டார் அதனால் இந்த நியமத்தை நாம் அனுசரிக்க போகிறோம் நீங்கள் இங்கே அப்பம் கொடுக்கப்படும் இந்த அப்பத்தை வாங்கி நீங்கள் புசியுங்கள் இங்கே திராட்சை ரசம் கொடுக்கப்படும்
இந்த திராட்சை ரசத்தை வாங்கி நீங்கள் பானம் பண்ணுங்கள். அதனால் இது தேவனுடைய நியமம். இந்த நியமத்தை நாம் ஒழுங்கின் கிரியத்தோடு கூட நாம் செய்ய போகிறோம். பிரைஸ் லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை